ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு லெட்ஸ் ஸ்டார்ட் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீல் மேக்கர் வச்சு ஒரு 65 மாதிரி ஒரு ரெசிபி. இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? அதுக்கு நம்ம இந்த மாதிரி சோயா எடுத்துக்கலாங்க. நான் ஒரு கப் அளவுக்கு சோயா சங்க்ஸ், அதாவது மீல் மேக்கர் இருக்குல்ல, அது எடுத்திருக்கேன். இது ரொம்ப ட்ரையாக இருக்கும். இதை நம்ம கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றி நம்ம கொஞ்சம் அப்படியே பாயில் பண்ணுற மாதிரி, அப்போ தான் அது கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். இது ஒரு மாதிரி ஸ்பாஞ்ச் மாதிரி தான் இருக்கும். நம்ம சிக்கன் மாதிரியே இருக்கும். கொஞ்சம் டேஸ்ட்லலாம் அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் நல்லா கொதிக்க வச்சுருக்கிறேன் தண்ணி. அதை ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு இதை அப்படியே ஒரு 20 நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே ஊறட்டுங்க. அப்போ இது அப்படியே டபுள் சைஸ் ஆகும். அப்படியே சைஸ் கொஞ்சம் பெருசாகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறமா நம்ம புழிஞ்சி அதை எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஆகணுங்க. அந்த தண்ணியெல்லாம் இழுத்துக்கும். நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த தண்ணியெல்லாம் நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துடணும். அதாவது பிழிஞ்சி எடுத்துடணுங்க நல்லாவே. ஏன்னா கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது இதில். அந்த மாதிரி பிழிஞ்சி எடுத்துட்டோன்னா நமக்கு அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே மெயின்டைன் ஆகும். அந்த ஊறுறதுக்கு தான். அதாவது இப்போ நம்ம ஈர ஸ்பாஞ்ச் மேலே, ஏதாவது காஞ்ச ஸ்பாஞ்ச் மேலே எப்படி தண்ணி தெளித்தோன்னா புஷ்ஷுன்னு வருது, அந்த மாதிரி தான் இது. நல்லா இப்போ பிழிஞ்சி எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு அப்புறமா நம்ம அந்த மசாலாலாம் சேர்க்கலாம். இதில் நல்லா பிழிச்சி எடுத்துடணுங்க. அந்த தண்ணி நம்ம எடுத்து கொட்டிடலாம். ஏன்னா அதில் ஏதாவது அழுக்குகளுக்கு இருக்கும். கொஞ்சம் ஊறினதுனால கலரும் பாருங்கள் ஒரு மாதிரி பேல் கலரில் இருக்கும். அந்த தண்ணியை நம்ம எடுத்துடலாம். இப்போ இதில் நம்ம மசாலாலாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதாவது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன். அப்புறமா காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்கலாம். அப்போ தான் நம்ம கடையில் வாங்குற மாதிரி ரெட்டு கலரில் இருக்கும். நீங்கள் இது இல்லைன்னா நார்மல் மிளகாத்தூள் கூட சேர்க்கலாங்க. நம்ம நார்மல் சில்லி பவுடர் இருக்குல்ல, அது கூட சேர்க்கலாம். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர். இதெல்லாம் நான் அளவுகள்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. ஏன்னா நான் சொல்ல மறந்துடுறேன். அதே மாதிரி சீரகத்தூளும் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் சிம்பிள் மசாலா இல்லாமல் கொஞ்சம் நான் எப்பவுமே கொஞ்சம் அந்த கசூரி மேத்தி அதெல்லாம் போடுவேன். இதெல்லாம் போட்டிங்கன்னா எப்படி இருக்கணும், நம்ம பன்னீர் 65 செய்வோம்ல, அந்த மாதிரி நல்லா வாசமாக இருக்கும். நான் எப்பவுமே இந்த கசூரி மேத்தி கொஞ்சம் சேர்ப்பேன். ஏன்னா நம்ம கீரையாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. சால்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. 1/2லேருந்து 3/4 அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ தண்ணியிலே உப்பு போட்டிருந்தோன்னா 1/2 டீஸ்பூன் போதும். நான் போடாதனால 3/4 டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு ஒரு டீஸ்பூன். அப்புறமா அரிசி மாவு நம்ம போட்டோன்னா எப்பவுமே கிறிஸ்பாக இருக்குங்க. நான் மைதா போடலை. மைதா கூட சேர்க்கலாம், ஆனால் மைதா வேண்டாம். நமக்கு மொறுன்னு பொறுன்னு இருக்கணும் மேலே. அதனால் நான் எப்பவுமே அரிசி மாவு தான் இதுக்கெல்லாம் ப்ரிஃபர் பண்ணுவேன். மைதா போட்டோன்னா என்னென்னா நமக்கு ஒரு மாதிரி பிசுன்னு அது ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆக ஆரம்பிச்சிரும். அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதை ஃபஸ்ட்டே போட்டிருக்கணுங்க. நான் மறந்துட்டேன் எடுத்து வச்சு. இப்போ தான் ஞாபகம் வந்தது. சரி, அதையும் சேர்த்துட்டேன். நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்த்துருங்க. அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் இந்த மசாலாலாம் சேருங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கலந்துட்டு பார்க்கலாம். கொஞ்சமாக பாருங்கள் ஒரு மாதிரி ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் தண்ணி நான் ஒரு 1/4 டம்ளர் தாங்க எடுத்திருக்கேன். ஊற்றக்கூடாது. நம்ம கையில் ஊற்றி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, நம்ம கையில் ஊற்றினாலே தெரியும் இல்லைங்க, அந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறது அப்படின்வாங்கள்ல, தெளித்து பிசைகிறதுன்னுவாங்கள்ல, நம்ம மாவுலாம் பிசைவோமே குலாப் ஜாமுன் மாவுலாம், அந்த மாதிரி தெளித்து நம்ம பார்க்கணும். கரெக்டாக அந்த மசாலாலாம் நல்லா கோட்டாகி வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ இதில் ஒரு 1 மணிலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சா சூப்பராக வருங்க. நான் என்ன பண்ணிட்டேன்னா காலையில் ஒரு 11 o'clock போல் செஞ்சேன். பையன் எக்ஸாம் முடிஞ்சு மத்தியானம் வந்தான். அப்போ செய்கிறதுக்கு கரெக்டாக இருந்தது. அவன் 12:30க்கு வந்தான். நான் 1 o'clock செஞ்சேன். கரெக்டாக இருந்தது எனக்கு. நல்லா 2 hours நல்லா ஊறிச்சுன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், மசாலாலாம் நல்லா கோட்டாகி வந்துருச்சு. நல்லா கலந்து வரணுங்க. கலந்துட்டு இதை ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம், ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா நம்ம இப்போ
பாருங்கள் எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு. எண்ணெயை வந்து நான் ரொம்ப நிறைய எண்ணெய்லாம் ஊற்றலைங்க, ரொம்ப கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். நான் எப்போவுமே எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். அதனால் வந்து சரி இதுதான் ரொம்ப நாள் கழித்து நான் டீப் ஃப்ரைலாம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. நான் எப்போவுமே உங்களுக்கு பார்த்துருக்கீங்கன்னா ஷாலோ ஃப்ரை மாதிரி தான் காமிப்பேன். சரி இது ரொம்ப நாளாக பையனும் கேட்டுகிட்டே இருந்தால் சரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாமல் இந்த மந்த்து ஃபுல்லாக வெஜிடேரியன் மாதம்ன்றதால இது மாதிரிலாம் ஏதாவது ஐட்டங்கள் பண்ணால் தான் நம்ம வீட்டில் கொஞ்சம் சரி, வீட்டில் இருக்கிறப்ப சும்மா இருப்பாங்க பசங்க, இல்லைன்னா தகராறு பண்ணுவாங்க அப்படின்ட்டு சரி இந்த மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணேன். மசாலாலாம் வந்து நார்மலாக 65க்கு மசாலாலாம் நார்மலாக இருக்கும். நம்ம வந்து ஒன்றும் இல்லை, சில்லி பவுட்ரு இதுதான் போடுவாங்க. நான் கொஞ்சம் இந்த கசூரி மேத்தி, ஜீரக பவுடர் அதெல்லாம் கொஞ்சம் கூட கூட போடுவேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் அந்த மசாலாலாம் அப்போ தான் வந்து நமக்கு இது உள்ளே வந்து சவுக்கு சவுக்குன்னு ஒரு மாதிரி ராவாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து கொஞ்சம் மசாலாலாம் நம்ம மேலே அதிகமாக போட்டோன்னா நமக்கு வந்து டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம ரைஸ், ஒயிட் பிரிஞ்சி ரைஸ் இருக்குல்ல, அதுவும் வச்சு அதுக்காக தான் இதை செஞ்சேன். நம்ம அப்படி இல்லைன்னா இதை சும்மா கூட சாஸ் தொட்டு சாப்பிட்லாங்க, சூப்பராக இருந்தது. நானும் என் பையனும் கொஞ்சம் அப்படி தான் சாப்பிட்டோம். சாஸ்லாம் தொட்டு தொட்டு சாப்பிட்டு பார்த்தோம், டேஸ்ட் எப்படிலாம் இருக்குது அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்காக. இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுன்னா நல்லா வந்து நமக்கு அந்த எண்ணெய் பபிள்ஸ் வருதில்ல, அது வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக கொஞ்சம் நின்றுடும். நின்னதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். நல்ல கலர் பாருங்கள், நல்ல செவச்சவான சிவப்பாக இருக்குது. நம்ம நார்மல் சில்லி பவுட்ரு போட்டாலும் இதே மாதிரி கலர் தாங்க வரும். அதாவது வெறும் மிளகாத்தூள் இருக்குல்லங்க, தனி மிளகாத்தூள் அப்படின்னு சொல்லுவோம்ல, கடையில் கூட விற்கும். அது மாதிரி வாங்கினாலும் இப்படி தான் இருக்கும். நான் கொஞ்சம் கலர் இன்னும் கொஞ்சம் நல்லா டார்க்காக வரட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் அந்த காஷ்மீரி சில்லி பவுட்ரு போட்டேன். அது நல்லா செவச்சவான்னு சக்கச்சவையல்னு இருக்குது. இப்போ பாருங்கள் நம்ம எடுத்துடலாம் இந்த மாதிரி. இது வந்து எண்ணெய் அவ்வளோவா குடிக்காதுங்க, நீங்கள் பயப்படவே வேணாம். இது வந்து நமக்கு ரொம்ப எண்ணெய் இழுக்காது. நம்ம இப்போ நார்மலாக வேறு ஏதாவது செஞ்சோன்னா கொஞ்சம் எண்ணெய் அப்படியே குடிக்கும், வடை மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லை. இது வந்து எண்ணெயே இழுக்கலைங்க, நான் ஊற்றின எண்ணெய் அப்படியே இருந்தது, ரொம்ப இழுக்கலை. அதே மாதிரி உள்ளேயும் வந்து எண்ணெய்லாம் இறங்கிடல. ஏன்னா நம்ம தண்ணியில் ஊற வச்சா ஒரு சில டைம் வந்து எண்ணெய் இழுக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகலை. இப்போ பாருங்கள் 2 ட்ரிப்பு போட்டேன், அவ்வளோதாங்க, சரியாக போயிடுச்சு. நான் வந்து இதை கொஞ்சம் இதுக்கு முன்னாடி கூட ஒரு தடவை செஞ்சு பார்த்துருக்குறேன். ஆனால் அப்போ வந்து எனக்கு நான் எப்போவுமே ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு அப்புறமா தாங்க வீடியோ எடுப்பேன். ஏன்னா நல்லா வந்ததுன்னா தான் நான் எல்லாருக்குமே ப்ரிஃபர் பண்ணுவேன். நல்லா வரலையா அப்படியே விட்டுடுவேன், அதை நம்ம சாப்பிட்டு அனுபவிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா பாருங்கள் புசு புசுன்னு இருக்குது. நான் உங்களுக்கு ஒன்று பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே வந்து இது வந்து பாருங்கள் சிக்கன் மாதிரியே இருக்குது. என் பையன் பரவாயில்லம்மா சிக்கன் 65 மாதிரியே இருக்குது அப்படின்னு சொன்னால் நல்லாவே இருந்ததுங்க. இது பாருங்கள் நல்லாவே உள்ளே வந்து அந்த நம்ம ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றி நம்ம இது பண்ணியிருந்தோம்ல, வேக விட்டுருந்தோம்ல, அதனால் சூப்பராக வந்தது. இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கங்க, இந்த சோயா சங்க் 65. இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி வந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் தேங்க்யூ, பாய்.